மத்தேயு 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான். வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து. நல்ல நிலம் என்பது ஒரு உணர்வுள்ள இருதயம், பலன் கொடுக்கிற ஒரு இருதயம். லூக்கா புஸ்தகத்தில் அதை வாசிக்கும்போது இன்னும் விளக்கமாக விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 8ஆவது அதிகாரம் 15ஆவது வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அந்த உணர்வு அப்படின்றதுக்கு இவ்வளவு ஒரு விளக்கம் விவரம் சொல்லப்பட்டிருக்கிறது. வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். உண்மை, நன்மை, பொறுமை, 3 விஷயம். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு மாதிரி உண்மை, நன்மை, பொறுமை. ஒரு நல்ல நிலம் அப்படின்றது ஒரு உண்மை உள்ள இருதயம். அவங்க கொஞ்ச காலம் மட்டும் விசுவாசிப்பாங்க. முள்ளுள்ள இடங்களில விதைக்கப்பட்டவர்கள் கொஞ்ச காலம் மட்டும் கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவங்க கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசிப்பாங்கன்னு லூக்கா 8:13 சொல்கிறது. ஆக விசுவாசிப்பது என்பது வசனத்தினுடைய ஒரு தாக்கம். அதுதான் வசனம் ஒரு மனிதனுக்குள்ளே வேலை செய்கிறது என்பதனுடைய ஒரு காரியம். அதுதான் அவனுக்குள்ளே ஒரு விசுவாசத்தை உண்டாக்குகிறது, ஒரு நம்பிக்கையை உண்டாக்குகிறது. நம்ம என்ன விசுவாசிக்கிறோமோ அதை தான் பேசணும், நம்ம என்ன விசுவாசிக்கிறோமோ அதை தான் செய்யணும். அப்போதான் அதுதான் உண்மையான ஒரு வாழ்க்கை. ஆனால் ஒரு கூட்ட மக்கள் அவங்க நம்புறது ஒன்று, பேசுறது ஒன்று. ஒருத்தனை நம்ப மாட்டாங்க, ஆனால் அவன் நல்லவன் அப்படின்னு வெளியே சொல்லுவாங்க. ஒருத்தனை நம்புவாங்க, ஆனால் அதை சொல்ல மாட்டாங்க. மனிதன் அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய வாழ்க்கை, இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தால் அதில் பெரிய இடைவெளி இருப்பதை நாம் பார்க்க முடியும். சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையுள்ள இருதயம். வசனத்தை கேட்கிறோம், அதனால ஒரு விசுவாசம் உண்டாகிறது, ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. அதை நாம் நிச்சயமாக வெளிக்காட்ட வேண்டும். அந்த நம்பிக்கையின் படிதான், அந்த விசுவாசத்தின் படிதான் நாம் வாழ வேண்டும். நான் நம்புறது அவருக்கு பிடிக்காது, இவருக்கு பிடிக்காது, அதனால நம்ம நம்பாத மாதிரியே காட்டிக்கொள்வோம். அந்தரங்க சேஷனா இருப்பது என்பது வேறு, அது வேறு. அந்தரங்க சேஷன் தான் இயேசுவை நம்புகிறேன்னு வெளியே காட்ட மாட்டானே தவிர அதுக்காக விக்கிரக ஆராதனைலாம் பண்ண மாட்டான். உள்ளுக்குள்ள இயேசுவை நம்பிட்டு வெளியில ஒருத்தன் விக்கிரக ஆராதனை பண்ணுகிறான்னு வைத்துக்கொள்வோம். அப்போ அவங்ககிட்ட உண்மை இல்லைன்னு அர்த்தம். ஒருத்தன் உள்ளுக்குள்ள இயேசுவை நம்புறான், ஆனால் வெளியே காட்ட முடியல, சூழ்நிலை சரியில்லை, விக்கிரக ஆராதனை பண்ண மாட்டான், ஆனால் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்பதையும் காட்ட மாட்டான். அதுதான் அந்தரங்க சீஷன். இந்த உண்மைத்தன்மை அது ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த மாய்மாலம். அது அந்த ஆசியா கண்டத்தில் இருக்கிறவர்களிடத்துல இருக்கிற, ஆசியா கண்டத்தில் தான் எல்லா மதங்களுமே பிறந்தன. ஆசியா கண்டத்தில் தான் கோயில்கள் அதிகம், பக்தி அதிகம். ஆனால் இங்கே தான் மாய்மாலம் அதிகம். ஐரோப்பாக்காரன் அங்கேருந்து அவன் தான் குடி போனான் அமெரிக்காவுக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு. அவனா இல்லை, கடவுள் இல்லைன்னா கடவுள் இல்லைன்னு அவன் நம்பினானா கடவுள் இல்லைன்னு சொல்லுவான். கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது, அதை பற்றி கவலை இல்லைன்னா அதை அப்படியே சொல்லுவான். அவன் நடிக்கலாம் மாட்டான். அப்படி நடிக்கிறவர்கள் ரொம்ப குறைவு, அங்கேயும் இருக்கிறார்கள், ரொம்ப குறைவு. உண்மை உள்ள ஒரு இருதயம்,
ரெண்டாவது அங்க சொல்லப்பட்டிருப்பது பொறுமையுடனே பலன் கொடுப்பான். ரொம்ப உடனே கற்பாறையில விதைக்கப்பட்டவன் உடனே கேட்கும்போது ஏற்றுக்கொள்கிறார்கள். முள்ளுல விதைக்கப்பட்ட கேட்ட உடனே போய் அவர்கள் நெருக்கப்படுகிறார்கள். அங்க எல்லாமே கேட்கும்போதே உடனே ஒரு பொறுமை இல்லாத ஒரு தன்மையை பார்க்கிறோம். உடனே நடந்துடணும். உடனே நான் என் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு காரியம் நடந்துடணும் அப்படின்னு நினைக்கிறது சிலருக்கு நடக்கலாம், எல்லாருக்கும் நடக்காது. எல்லாருக்கும் அற்புதம் நடக்கிறது இல்லை. சிலருக்கு மெல்ல நடக்கலாம், சிலருக்கு இயற்கையான ஒரு விடுதலை வரலாம், இயற்கையான ஒரு ஆசீர்வாதம் வரலாம். சிலருக்கு அற்புதம் நடக்கலாம், சிலருக்கு உடனே அற்புதம் நடக்கலாம், சிலருக்கு அற்புதம் கூட கொஞ்சம் காலம் கழித்து நடக்கலாம். பலருக்கு உடனே காரியங்கள் நடப்பதில்லை. அது ஆவிக்குரிய வாழ்க்கையாகட்டும், அது சரீர காரியமாகட்டும், பொருளாதார காரியங்கள் ஆகட்டும், உடனே நடப்பதில்லை. கொஞ்சம் காலம் கழித்து தான் எதுவுமே நடக்கிறது. பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இந்த 2 விஷயம் கேட்கிறதையும் கணக்கில் எடுத்துக்கலாம். 4 தரப்பாருமே கேட்குறாங்க. 4 விதமான மக்களுமே வசனத்தை கேட்குறாங்க. 4 பேருமே கேட்கக்கூடியவங்க தான். யாருமே கேட்காதவங்க இல்லை. கேட்காதவங்க இன்னும் அது இன்னொரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் இதில் வரல. வழி அருகே விதைக்கப்பட்டவர்களும் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறவர்கள், கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் சந்தோஷத்தோடு கேட்கிறவர்கள், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவங்களும் கேட்ட உடனே அவங்களுக்கு நெருக்கம் வந்துடுது. அவங்களும் கேட்குறவங்க தான். எல்லாருமே கேட்காத கூட்டம்னு ஒன்று இருக்கு, அது வேற கூட்டம். கேட்கிறதுன்ற ஒரு தன்மை அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதுக்கப்புறம் உண்மை, அதுக்கப்புறம் பொறுமை, இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு மனிதனை பலன் அளிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ, கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ அவனுக்கு உதவி செய்கிறது. ஆகவே உண்மையையும் பொறுமையையும் நாம் உறுதியாக பிடித்து கொள்வோம். கனி உள்ளவர்களாக வாழ்வோம். ஆமென்.